إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال أيضا قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي وقول நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்ஸிரு இலகுவாக்குங்கள் வலா துஅஸ்ஸிரு மக்களுக்கு சிரமங்களை கொடுக்காதீர்கள் வபஷ்ஷிரு மக்களுக்கு நல்லவற்றை எடுத்துரையுங்கள் வலா துனஃபிரு மக்களை வெறுண்டோடுமாறு செய்யாதீர்கள் என்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பொன்மொழியை சொன்ன வண்ணம் எனது ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கிறேன். இந்த நேரத்தில் நாம் பார்க்க போகிற தகவல் என்னவென்றால், இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் இறைவன் நமக்கு இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் எவ்வாறு நடக்க வேண்டும் என்கிற கட்டளையை நமக்கு பிறப்பித்திருக்கிறார். அந்த கட்டளையை குறித்து திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது வஅதீஉல்லாஹ வர்ரசூல லஅல்லகும் துர்ஹமூன், நீங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பொதுவாக தூதர்களை குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க. வஅதீஉர் ரசூல், இன்னும் தூதருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். லஅல்லகும் துர்ஹமூன், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மைகள் உங்களுக்கு வேண்டுமென்றால், நன்மைகள் நமக்கு இருந்தால் தான் நம்மளால சுவனம் செல்ல முடியும். அப்படிப்பட்ட நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமாயின் நீங்கள் அல்லாஹ்விற்கும் இந்த தூதருக்கும் நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்பதை இறைவன் கட்டளையாக நமக்கு சொல்கிறான். இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெவ்வேறு வசனங்களில் சொல்லும் பொழுது சூரா நிசா 4வது அத்தியாயத்தில் 59வது வசனத்தில் இறைவன் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட மக்களே, அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், நீங்கள் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். உலில் அம்ரி மின்கும், உங்களில் அதிகாரம் படைத்தவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். அதிகாரம் படைத்தவர்கள் என்றால் அவங்க மார்க் அடிப்படையில் நம்மளை வழி நடத்தினால்தான் அந்த கட்டுப்படுதல் இருக்கு. இது தப்பாகவும் நம்ம புரிஞ்சிடக்கூடாது. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய தூதரவர்களுக்கு கட்டுப்படுங்கள். உலில் அம்ரி மின்கும், உங்களில் அதிகாரம் உடையவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். அவங்க மார்க் அடிப்படையில் நம்மை வழி நடத்தக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு நாம கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். ஃபஇன் தனாஸஅத்தும் ஃபீ ஷைஇன், ஏதேனும் ஒரு விஷயத்தில் உங்களுக்கு குழப்பம் ஏற்படுமாயின் உடனே நீங்கள் ஃபருத்தூஹு இலல்லாஹி வர் ரசூல், நீங்கள் அல்லாஹுவின் பக்கமும் அல்லாஹுவின் தூதரின் பக்கமும் அதை கொண்டு செல்லுங்கள். இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் இறை நம்பிக்கையாளர்களாக, இன் குன்தும் துஃமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், நீங்கள் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பியிருக்கக்கூடிய ஒரு இறை விசுவாசி என்றால் அதை அல்லாஹுவின் பக்கமும் அல்லாஹுவின் தூதர் அவர்களின் பக்கமும் நீங்கள் கொண்டு செல்லுங்கள். வஅஹ்ஸனு தஅவீலன் ஸாலிக கைரு வஅஹ்ஸனு தஅவீலன், இதுதான் சிறந்ததும் அழகிய உபதேசமும் ஆகும் என்பதாக அல்லாஹ் நமக்கு அறிவுரை கூறுகிறான்.
இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து என்ன? இதை மேம்போக்காக நாம் கடந்து விட்டு சென்று விடக்கூடாது. நீங்க அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படணும். உங்களுக்கு ஏதேனும் ஒரு விஷயத்திலே ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விட்டால் ஃபருத்தூஹு இலல்லாஹி வ ரசூல், நீங்கள் அல்லாஹ்வின் பக்கமும் அல்லாஹ்வின் தூதரின் பக்கமும் கொண்டு செல்லுங்கள். அல்லாஹ்வின் பக்கமும் அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கமும் கொண்டு செல்றதுனா என்ன அப்படின்னா, இறைவனுடைய திருமறை குர்ஆனில் என்ன உபதேசங்கள் நமக்கு இருக்கிறதோ, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய செயல்பாட்டிலே வணக்கத்திலே ஒரு பிரச்சனை நமக்கு ஏற்படக்கூடிய சூழலில் நாம் செல்லக்கூடிய இடம் என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் திருமறை குர்ஆனாக இருக்க வேண்டும். திருமறை குர்ஆனிலே இறைவனுடைய போதனையிலே இதற்கு வழி இருக்கிறதா, அல்லாஹ் இது சம்பந்தமாக நமக்கு என்ன அறிவுரையை சொல்கிறான் என்பதை பார்க்கக்கூடியவர்களாக ஒரு இறை விசுவாசி இருக்கணும். இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு ரசூல் தூதரின் பக்கம் கொண்டு செல்லுங்கள். தூதரின் பக்கம் கொண்டு செல்வதென்றால் தூதருடைய சொல் செயல் அங்கீகாரம். தூதர் நமக்கு ஹதீசுகளில் வாயிலாக ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லு செயல் அங்கீகாரம் எல்லாமே ஹதீஸ் தானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளிலே நபி வழியிலே நாம் கருத்து வேறுபாடு கொண்ட விஷயத்திலே விளக்கம் இருக்கிறதா, அதற்கு ஏதேனும் விளக்கத்தை சொல்லி இருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும். அல்லாஹ் இதை சொல்லிட்டு சொல்றான், இன் குன்தும் துக்மினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், நீங்கள் அல்லாஹ்வையும் மறுமையும் நம்பி இருக்கக்கூடிய ஒரு இறை விசுவாசி என்றால் இதை நீங்கள் செய்யுங்கள். அல்லாஹ் எப்படி சொல்றான்னா, நீங்க ஒரு இறை விசுவாசி என்றால், நீங்கள் ஒரு முஃமின் என்றால் நீங்க இப்படிதான் பண்ணணும். உங்களுக்கு வழி இதுதான். ஒரு பிரச்சனை வரும்போது அதுக்கு மார்க்கத்தினுடைய தீர்வு என்ன, நம்ம சுயநலத்தை நம்ம பார்க்க கூடாது. நமக்கு இந்த நேரத்தில் எது சரியாக இருக்கும் எது தவறாக இருக்கும் என்று பார்க்க கூடாது. நம்மை படைத்த இறைவன் நமக்கு இந்த சூழ்நிலையில் இந்த தருணத்தில் எது சரியாக இருக்கும் என்பதை விதித்து வைத்திருக்கிறான். நம்ம பார்க்க வேண்டிய வேலை என்ன, மார்க்கத்தினுடைய அறிவுரை என்ன, உபதேசம் என்ன, அல்லாஹ் என்ன சொல்றான், ரசூலுல்லாஹ் நமக்கு என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதா ஒரு இறை விசுவாசி பார்க்க வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஸாலிக கைருன், இதுதான் சிறந்தது. நீங்கள் மற்றவர்களுடைய உபதேசத்தையோ மற்றவர்களுடைய போதனையை கேட்க வேண்டும் கேட்கக்கூடாது என்பதை தாண்டி நீங்க அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடத்திலேயும் இதை ஒப்படைத்து விட்டு நீங்கள் அதிலிருந்து ஒரு முடிவை எடுப்பதுதான் ஸாலிக கைர், சிறந்த ஒன்றாக உங்களுக்கு இருக்கும். வஹ்சனு தஅவீலன், அழகிய உபதேசமாகவும் இருக்கும். ஏன்னா ரெண்டுமே இறைவன் சொல்லக்கூடிய உபதேசம். அவர் புரிஞ்சுக்கணும், நாம தனிப்பட்ட எந்த ஒரு மனிதருடைய வாழ்க்கை வழிகாட்டுதலை நாம் பின்பற்றினால் அதிலே இறை கட்டளை நாம் ஒப்பிட முடியாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை செய்கிறார்கள் என்று சொன்னால், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, இந்த முஹம்மது மனோ இச்சைப்படி பேச மாட்டார், அவர் பேசுவதாயின் அவர் இறை செய்தியை மாத்திரம்தான் பேசுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அப்ப இந்த இரண்டில் நாம நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய செயல்பாட்டிற்கு விளக்கம் இருக்கிறதா, முடிவு இருக்கிறதா என்பதை ஒரு இறை விசுவாசி பார்க்கணுங்க. இப்படி நாம நபி வழியில நடக்கக்கூடிய நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எந்த வழிகாட்டுதலை நமக்கு சொல்லி இருக்கிறார்களோ அந்த வழிகாட்டுதலின்படி நாம் நடக்கக்கூடிய நேரத்தில் தான் இலகுவாக நம்மால் சுவனம் செல்ல முடியும். லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், எந்த பயமும் இல்லாமல் மறுமையில எந்த அச்சமும் இல்லாமல் ஒரு மனிதர் இருப்பார் என்று சொன்னால் அவர் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களையும் பின்பற்றி வாழ்ந்த ஒரு இறை விசுவாசியாக மாத்திரம்தான் இருக்க முடியும். அப்ப அப்படி இருக்கணும். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு இது குறித்து சொல்லும்போது சஹீஹ் புகாரியில 7280வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, குல்லு உம்மத்தி யதுகுலுல் ஜன்னா, என்னுடைய சமுதாயத்தில் உள்ள அனைவர்களும் சுவர்க்கம் செல்வார்கள். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் ஒரு வேறுபாட்டை சொல்றாங்க, இல்லா மன் அபா, எவன் மறுத்தவனாக ஆகிறானோ அவனை தவிர என் சமுதாயத்தில் அனைவரும் சுவர்க்கம் செல்வார்கள் சொல்றாங்க. சொன்ன உடனே காலு யா ரசூலல்லாஹ் உமை யாபா, அல்லாஹ்வின் நபியே மறுத்தவன் என்றால் யார்? உங்களுடைய உம்மத்திலே எல்லோரும் சுவர்க்கம் செல்வார்கள் என்றால்
அதிலே மறுத்தவர்களை நீங்கள் விதிவிலக்காக ஆக்குகிறீர்களே, மறுத்தவர் என்றால் யார்? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் அத்தானி தஹலல் ஜன்னா, எவன் எனக்கு கட்டுப்படுகிறானோ, அல்லாஹ்வின் தூதராகிய எனக்கு எவன் கட்டுப்படுகிறானோ அவன் தஹலல் ஜன்னா, சுவர்க்கம் சென்று விடுவான். ஒமன் அசானி, எவன் எனக்கு மாற்றம் செய்கிறானோ ஃபகத் அபா, அவன் மறுத்து விட்டான். திருமறை குர்ஆன்ல அதான் சொல்றான்ல, மையுத்தகிர் ரசூல், யார் இத்தூதருக்கு கட்டுப்படுகிறாரோ ஃபகத் அத்தா அல்லாஹ், அவர் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவராவார். இந்த வாசகத்துல எவ்வளவு அழுத்தமான ஒரு வார்த்தை இருக்கிறது தெரியுமா? இதோ இந்த தூதரின் படி நீங்கள் நடந்தால், இந்த தூதருடைய வழியில நீங்கள் நடந்தால் ஃபகத் அத்தா அல்லாஹ், அவர் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர் ஆவார் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அல்லாஹ்வுடைய தூதரவங்க அதனுடைய வெளிப்பாடாகத்தான் சொல்கிறார்கள், எனக்கு கட்டுப்பட்டவன் மன் அத்தானி, எனக்கு எவன் கட்டுப்படுகிறானோ அவன் தஹலல் ஜன்னா, சோனம் சென்று விடுவான். ஒமன் அசானி, எவன் எனக்கு மாற்றமாக, நபி வழிக்கு மாற்றமாக, சுன்னாவிற்கு மாற்றமாக நடக்கிறானோ ஃபகத் அபா, அவன் மறுத்தவனாக ஆகிவிட்டான். அவனால எங்க போக முடியாது? சொர்க்கம் போக முடியாது. ரசூலுல்லாஹ், இவங்களாம் சொர்க்கம் போவாங்க, இவங்களை தவிர அப்படின்னா இவர்களால் சுவனம் செல்ல முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எச்சரிப்பதை நாம பார்க்கலாம். இதையெல்லாம் புரிந்து கொண்ட நாம், இறைவனுடைய மகத்தான கிருபையினால் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம், அல்லாஹ்விற்கு கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ்வின் தூதர்களுக்கு கட்டுப்பட வேண்டும், நபி வழிப்படி நடக்க வேண்டும் என்பதை உறுதியாக ஏற்றுக்கொள்கிறோம். உறுதியாக ஏற்றுக்கொள்வது என்று சொன்னால் அது குறிப்பிட்ட சில விஷயங்களுக்கு மாத்திரம் தானே. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம்னா, தூதருக்கு கட்டுப்படணுங்க, தூதருக்கு கட்டுப்படுவது என்பது வெறுமனே விவாதத்தில் மாத்திரம்தான் என்று நினைத்துக் கொள்கிறோம். தொழுகையில் இருந்தா போதுங்க, வணக்க வழிபாட்டில தூதருக்கு கட்டுப்பட்டால் போதும். ஒரு இறைவனுக்கு எப்படி வணக்கங்கள் செய்ய வேண்டும் என்பதிலே அல்லாஹ் இறைவனுக்கு இணை கற்பிக்காம இருக்கணும், சிறுக்கு வச்சா நரகத்துக்கு போயிருவோம், அதுல தூதருடைய வழியை நாம பின்பற்றணும். பிதாத்தான காரியங்களை நாம செய்யாமல் இருக்கணும், அதுல தூதருடைய வழியை பின்பற்ற வேண்டும். வணங்கி வழிபட வேண்டும், தொழ வேண்டும், இபாதத் செய்ய வேண்டும், அதுல தூதருடைய வழியை பின்பற்றினால் போடும். அப்படி இருக்குதா? அப்படி மார்க்க ஃபில்டர் பண்ணுதாங்க. நம்ம அப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோம். நாம் குறிப்பிட்ட சில விஷயங்களை, அதாவது அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கும் கட்டுப்படுங்கள் என்று சொன்னால், நபி வழி நடங்கள் என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம்? ஒரு ஒட்டுமொத்த வாழ்வியல் வழிகாட்டியாக அல்லாஹ்வின் தூதரவர்களை நாம் எடுக்க வேண்டும். அதான் நபி வழி. யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பி இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு உஸ்வத்துன் ஹஸனா, லக்கத் கான ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இதோ இந்த முஹம்மதிடத்திலே, தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறானே. ஒட்டுமொத்த வழிகாட்டியாக ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. நம்முடைய வாழ்நாளிலே நாம் வாழக்கூடிய நேரத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, யாரிடத்துல எப்படி பேச வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி நடக்கக்கூடாது என்கிற ஒட்டுமொத்தமும் தான் சொன்னான். சுன்னான வெறுமனே தொழுகையில் மாத்திரம் சுன்னா இல்ல, அதுலயும் கண்டிப்பாக நாம தொழுகையில, இபாதத்துல, ஏனைய விஷயங்கள்ல சுன்னாக்களை ஃபாலோ பண்ணணும், அதை பின்பற்ற வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தொழக்கூடிய நபரா இருப்பாரு, சுன்னாவுக்கு மாத்தமான எவ்வளவு விஷயங்களை விட்டுருக்கும். இறைவனுக்கு இணை கற்பிக்காத மனிதராக இருப்பார், தாடி வைத்திருப்பார், அவரிடத்துல நபி வழிக்கு மாற்றமான ஏராளமான குணம் இருக்கும். அப்படிதானே? ஆத்திரப்படுவார், சம்பந்தமே இல்லாத விஷயங்களுக்கு கோபப்படுவார். நபி வழி என்னவா இருக்கும்? கோபத்தை வென்று விழுங்குவார்கள். இப்படி இருக்குமா இல்லையா? மார்க் ரசூலுல்லாஹ்வுடைய வழி என்னவாக இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லியிருப்பார்கள், ஒரு அடியான் விழுங்குவதிலேயே சிறந்த ஒன்று மின் ஜராத்தி கைல், கோபத்தை வென்று விழுங்குவது என்று இருக்கும். நம்மாலும் பிச்சு புடிங்கிட்டு போயிடுவாரு, கோபப்பட்டுருவாரு, ஆத்திரப்பட்டுருவாரு. ஆனால் அவரிடத்துல தொழுகை இருக்கும், அவரிடத்தில் இணைப்பு இருக்காது. ஆனால் கோபத்தை கட்டுப்படுத்துதல் என்கிற சுன்னா அவரிடத்துல இருக்காது. சுன்னா இருக்கணும்ல, நபி வழி நம்மள்ட்ட இருக்கணும்ல. இதையெல்லாம் நபி வழி என்று அறிந்திருக்கக்கூடிய நாம் அதுல நம்ம பேணுதலா இருக்கணும், அதுல மாற்று கருத்தே கிடையாது.
நபிகளாருடைய ஒவ்வொரு விஷயங்களும், ஒவ்வொரு அங்கமாக நபிகளார் சொன்ன செய்த விஷயங்கள் அனைத்தையும் நாம் வாழ்க்கை வழிகாட்டியாக ஆக்க வேண்டும் அல்லவா? எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது. உதாரணத்துக்கு சில விஷயத்தை பார்த்தோம்னு சொன்னா, நாம என்ன செய்வோம்? சக முஸ்லிம்களுடைய மானத்துல சர்வ சாதாரணமாக விளையாடக்கூடியவர்களாக இருக்கும். நம்மோடு இருக்கக்கூடிய சக மக்களை பற்றி இலகுவாக பேசி விடுவோம். ஒரு தொழுகையாளுங்க இருக்குதா இல்லையா? உள்ளதா இல்லையா? ஒரு இபாதத் செய்யக்கூடியவராக இருப்பார். அப்படி செய்யக்கூடியவராக இருக்கக்கூடிய ஒருவர் என்ன செய்வார்? மற்ற ஆளை பத்தி புறம் பேசுவார், அவதூறு பேசுவார், பிறருடைய மானத்தை வாங்குவார். எந்த இறை தூதரை நமக்கு சொன்னார்களோ, இன்னமின் அம்வாலிக்கும், உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுடைய இரத்தமும் உங்களுக்கு ஹராம், உங்களுக்கு மத்தியிலே புனிதமாக அது ஆக்கப்பட்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. இந்த நாள், இந்த மாதம் எப்படி உங்களுக்கு புனிதமோ அதுபோல் பிறருடைய மானம் புனிதமானது என்று சொன்னார்களே. மக்கா நகரத்தை ஒப்பிட்டு நீங்கள் பிறருடைய மானத்தை, உடைமையை நீங்கள் பறித்தால், அதை பால்படுத்தினால் காபத்துல்லாவை கிழிப்பதற்கு சமானம். அங்கே மார்க்கத்திற்கு முரணான விஷயங்களை செய்வதற்கு சமானம். அதான் அர்த்தம். பிறருடைய மானத்தை வாங்குறது அவ்வளவு மோசமான காரியமாக மார்க்கம் சொல்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்படி நமக்கு நடக்க சொன்னார்களோ அதற்கு மாற்றமாக நம்ம நடக்கிறோமா இல்லையா? சர்வ சாதாரணம் என்ன செஞ்சிருவோம்? பள்ளிவாசல்ல உட்கார்ந்து பேசுறவங்கலாம் பார்க்கலாம். பள்ளிவாசல்ல உட்கார்ந்துக்குவாங்க. உட்கார்ந்துட்டு அந்த அந்த பச்சை கலர் சட்டை போட்டிருக்கிறார்ல, அவரை பத்தி உங்கள்கிட்ட நான் அப்புறம் சொல்றேன் அப்படிம்பாரு. கேட்கிறவருக்கும் ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் பயான கேட்கறதுக்கு, சும்மா உரைய கேட்கறதுக்கு சிரமமா இருக்கும். உட்காந்து அப்படி நெளிவாரு, இப்படி நெளிவாரு, தூங்கி விழுவாரு. ஆனா பிறரை என்று வரும்பொழுது, மற்றவர்களை பற்றி பேசக்கூடிய ஒரு நிலை என்று சொன்னால், அப்படியா மெனக்கிட்டு ஞாபகம் வச்சு கேட்பாரு. எல்லாம் முடிஞ்சு பள்ளிவாசல் போகும்போது, அந்த பச்சை கலர் சட்டையை போட்டவரை பத்தி ஒன்று சொன்னீங்கல்ல, என்ன சொன்னீங்க? அதை உட்கார்ந்து கேட்பாருங்க. அதை எவ்வளவு நேரம் ஆனாலும் ரசித்து கேட்பார். ஆனா மார்க்க அறிவர்களை கேட்பதற்கு கசக்கிறது. அப்ப பாருங்க, இப்படி நாம நம்மிடத்துல என்ன வணக்கங்கள் இருந்தாலும், நாம் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும், நம்மிடத்துல இப்படிப்பட்ட ஒரு குறைபாடு இருக்குதா இல்லையா? மார்க் அடிப்படை என்ன செய்யணும்? ஒருவரிடத்துல ஒரு தப்பு இருக்கு, தவறு இருக்குன்னா எப்படி மார்க் அணுக சொல்லுது? அதை யோசிக்கணும்ல. நம்மள்கிட்டே பல பேர் சொல்லுவாங்க, அலிம்சா அவரு ஒரே கரெக்டா ஃபஜ்ர் தொழ மாட்டேங்கிறாரு, நீங்க ஏதாவது ஒரு பயான்ல ஒரு சொறி விடுங்களேன். மார்க்க நமக்கு என்ன அறிவுரை சொல்லுது? ஒரு தீமையை ஒருவர் கண் கொண்டு பார்க்கிறார் என்று சொன்னால், இவர் நம்மள்ட்ட சொல்றதுக்கு முன்னாலே 100 பேர்கிட்ட சொல்லியிருப்பாரு. அது வேற விஷயம். இவர் நன்மை உள்ள யாருக்கு சேர்க்கிறாருன்னா, தொழாம இருக்காருல, இவர் தொழுது நன்மை அடைகிறாரு. நன்மை அடைஞ்சு தொழாம இருக்காருல, அவருக்கு நன்மையை கொடுக்குற வேலையை பார்த்துருவார். அது என்ன வேலை? 10 பேரை கூப்பிடுறது. தூகருக்கும் ஃபஜ்ருக்கு இவர் வரமாட்டுக்காருங்க, முஸ்லீம் சொல்லியிருக்காரு, ஃபஜ்ருக்கு வரமாட்டேங்கிறாங்க. கரெக்டா? அதாவது தொழுகைக்கு வராததை நம்ம நியாயப்படுத்தல, உடனே சந்தோஷம் அடைஞ்சிடக்கூடாது. ஆலிம்சா பரவாயில்ல, ஃபஜ்ர் வராத நமக்கு ஒரு அழகான ஒரு அறிவு சொல்றாங்க. அப்படி கிடையாது. நாம் தொழுகையை வேண்டுமென்றே விடுகிறோம் என்று சொன்னால், புறக்கணித்து விட்டு உறங்குகிறோம் என்று சொன்னால், நிச்சயமாக கண்டிப்பாக நம்முடைய தலை உடைக்கப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது பயந்த ஒரு தொழுகைக்கு வரணும், அது வேற விஷயம். ஆனா தொழாம இருக்கிறவரை இவர் உட்கார்ந்து என்ன ஒரு பத்திலா ஃபஜ்ருக்கு ஆளை காணோம், என்ன தொழுது என்னங்க பிரயோஜனம்? ஃபஜ்ருக்கு ஆளை காணோமுங்க, என்னங்க அப்படி பேசுறாரு, அதை செய்யறாரு, எதை செய்யறாரு கேட்டா 10 அப்படின்ட்டு இதுக்கு முன்னாலே ஒரு 10 பேர்கிட்ட அவர் சொல்லியிருப்பாரு. அடுத்த நம்மள்கிட்ட ரிசல்ட் வரும்னு வச்சுங்களேன். மார்க்கம் என்ன அணுகுமுறையை சொல்கிறது? அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய அணுகுமுறை என்ன? நபி வழி என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லியிருக்கிறாங்க, மர்ஆ மின்கும் முன்கரன், உங்களிலே ஒருவர் ஒரு தீமையை காணும் பொழுது 10 பேரை கூப்பிட்டு வச்சு சொல்லுங்க. அப்படி சொன்னாங்களா ரசூலுல்லாஹ்? ஒரு தீமையை நீங்க பாக்குறீங்க, பள்ளிவாசல் யாரை கூப்பிட்டு அவன் என்ன பண்றான் தெரியுமா, அவன் யார் தெரியுமா, இப்படி சொன்னாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் ஒரு தீமையை காணும் பொழுது ஃபல் யுகையிருஹு பியதிஹி, தன் கரத்தால் தருங்கள். அடிச்சு திருத்த முடிஞ்சா அடிச்சு திருத்துங்க. ஆலிம்சா சொல்லிட்டாங்கன்னு யாரும் கம்பு கடப்பாரை தூக்கிட்டு போயிட வேணாம். அதாவது உங்கள்
அதிகாரத்திற்கு கீழ் உள்ளவர்கள் அப்படி பண்ணலாம். உங்க பிள்ளைகளா இருப்பாங்க, அப்படிதானே, டே கரெக்டா தொழுகடா, இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு நீங்க அதட்டி என்ன செய்யலாம், உங்கள் அதிகாரத்திற்கு கீழ் உள்ளவர்களை அடித்து திருத்த முடியும் என்று சொன்னால் அடித்து திருத்தலாம். உங்களுக்கு அது இயலாவிட்டால், உங்களால் அடித்து திருத்தக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் நாவினால் எடுத்துரையுங்கள், எடுத்து சொல்லுங்கள். அதான மார்க்க நமக்கு அதான சொல்லுது. தொழவில்லை என்பதுல தொழாமல் இருப்பது பாவம் என்பதில் மாற்றி கருத்து அல்ல. தொழாமல் இருப்பவருக்கு எப்படி அறிவுரை சொல்வது? ஓய் பாய் வாங்கல, தொலைக்கு வந்துருங்களேன், காரணம் சொல்லிட்டு இருந்தேன், உங்களுக்கு தான் பிரச்சனை, இப்படி அறிவுரை சொல்லணும். இப்படி அறிவுரை சொல்ல இயலாவிட்டால் சில பேர்கிட்ட சொல்லணும், ஆலிம்சா 100 வாட்டி சொல்லியாச்சு, ஆலிம்சா மெஹாபோட காதுக்கு கிட்ட வச்சு சொல்லியாச்சு, கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா என்ன பண்ணணும்ன்றது சொல்றாங்க. நீங்கள் அடித்து திருத்த முடியும் என்றால் அடித்து திருத்த வேண்டும், இல்லை என்றால் நாவால் எடுத்துரைக்க வேண்டும். இல்லம் யஸ்தத்தியா, அதற்கும் இயலாவிட்டால் ஃபபி கல்பிஹி, அமைதியா போங்க. ரசூல் என்ன சொல்றாங்க, அமைதியா போங்க. என்னால பேசாம இருக்க முடியாது ஆலிம்சா. சில பேர் எல்லாம் பார்த்தோம்னா இவ்வளவோ கண்ட்ரோல் பண்றேன், வெடிச்சு சதறின ஆலிம்சா, அப்படியே கோபத்தால கொப்பளிச்சிடுறேன். ரசூலா சொல்றாங்க, பேசினா நல்லது பேசலாம். நீங்கள் அல்லாஹ்வையும் மறுமையும் நம்பி இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் ஃபல்யகுல் கைரன், பேசினால் நல்லதை பேசுங்கள். வெடிச்சு சதறீங்களா, ஃபைல்லம் யஸ்தத்தி, அது உங்களுக்கு இயலாவிட்டால் ஃபல் யஸ்முத், அமைதியா இருங்கிறாங்க. ரொம்ப டீசெண்டா சொல்றாரு ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அமைதியா இருப்போம். வாயை திறந்தாதான் பிரச்சனையா, உன் வாயை திறக்கவே வேணாம், நீ மூடிக்கிட்டே இருங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அவ்வளவு காட்டமாக கடுமையாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அப்ப நம்ம என்ன செய்யறோம், நாவால் எடுத்துரைக்க முடியவில்லை என்கிற சூழல் வரும் பொழுது 10 பேரை கூப்பிட்டு என்னால சொல்ல முடியும்னு சொல்றோம். அது செய்யக்கூடாது. ஃபபி கல்வி, மனதால் வெறுத்துவதற்கு அதுவும் அவருக்கு நன்மையா போகும். அவர் புரிவாரு, ஐயோ நம்மள்ட்ட பழைய மாதிரி ஒரு பேச மாட்டேங்குது, அதுக்குன்னு ஒரேடியா பேசாம புறக்கணிச்சுட்டு போறது கிடையாது, புறக்கணித்து விட்டு செல்வது கிடையாது, ஒரு புறக்கணிப்பை காட்டணும். சக முஸ்லீம் இல்லையா, சலான் சொன்னா பதில் அது வேற, ஆனா பழைய மாதிரி ஒரு நடக்க மாட்டேங்கிறார், ஏன் பாய் அவரே கேட்பார், பாய் நீங்க சரியா அப்படி இருக்க மாட்டீங்க, தொழுகையில மற்ற விஷயத்துல இப்படி இருக்க மாட்டீங்க, அல்லாஹ்வுக்காக உள்ள இப்படி நாம தாவா செய்வது, அழைப்பு பணி செய்வது என்பது வேறு. அப்ப இதைதான் நபி வழிய ஒழிய நாம் பிறரை பற்றி குறை பேசுவதோ அல்லது அவரிடத்துல இல்லாத குணங்களை, சில பேர்கிட்ட அந்த குணமே இருக்காது, இவர் கற்பனை களஞ்சியத்துக்குள்ள போயிருவார். உண்மையான காரணத்துக்காக கூட அவருக்கு சில காரணத்தினால கூட வராம இருக்கலாம் வச்சுங்க, ஏதோ ஒரு தொழிற்கோ மற்ற ஏதோ ஒரு விஷயம் வச்சுங்களேன், இவராக கற்பனை பண்றது, இல்லாத விஷயங்களை பேசுவது, அவதூறு பேசுவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் கண்டிக்கிறான், அயுஹிப்பு அஹதுக்கும் யஅகுல லஹ்ம அஹீஹி மய்யிதன், செத்து போன உங்கள் சகோதரனின் மாமிசத்தை புசிக்க நீங்கள் விரும்புவீர்களா? அல்லாஹ் என்ன கேட்கிறான்னா, செத்து போய் இருக்கக்கூடிய ஒரு பாடி மையத்து இருக்குல்ல, மையத்து, அந்த மையத்தை அறுத்து நீ சாப்பிடுவியான்னு கேட்கிறான். அதை நீங்கள் வெறுப்பீர்கள். அது மாதிரி ஒரு வெறுப்பு இருக்கும். சக முஸ்லிம்களை பற்றி அவதூறு பேசுவதை, சக மக்களை பற்றி அவதூறு பேசுவதை, ஒரு முஸ்லிமுடைய இறைச்சி நீங்கள் சாப்பிட்டால் எப்படி அதை வெறுப்பீர்களோ அதுபோல் வெறுக்க வேண்டும். இப்படி மார்க்கம் சொல்கிறது. இதை விட ஒரு இக்கட்டான மோசமான நிலை என்ன தெரியுமா, மறுமை நாள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மனில் முஃப்லிஸ், ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க சஹாபாக்கள் இடத்துல, திவாலாகி போனவன் என்றால் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப மக்கள்லாம் சொல்றாங்க, மல்லா திர்ஹமலஹு, யாருக்கு காசு பணம் இல்லையோ அவன் தான் அல்லாஹ்வுடைய தூதர்களை திவாலாகி போனவன். அவன் உண்மையில நம்மளும் அப்படித்தானே சொல்லுவோம். யார் நட்டமடைந்தவர்கள் என்று கேட்டால் பெரிய பிசினஸ் பண்ணியிருப்பாரு, அவருக்கு பெரிய அளவுக்கு நட்டம் ஏற்பட்டிருக்கும், அவரை திவாலாகி போனவன் நம்ம சொல்லுவோம். சஹாபாக்கள் அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் அல்ல, உண்மையில் திவாலாகி போனவர் அவர் அல்ல. உலகத்துல கூட ஒரு மீண்டு வந்துடலாம், அப்படிதானே, என்ன வீழ்ச்சி ஏற்பட்டாலும் கூடங்க திடீர்னு அவருக்கு நல்ல பிக்கப்பாய் ஏறி போகலாமா இல்லையா? கண்டிப்பாக போகலாம். உண்மையில் திவாலாகி போனவன் என்றால் மறுமை நாளிலே திஹாமா, வேறு அறிவிப்புல வருகிறது, பெரும் பெரும் திஹாமா அளவிற்கு உண்டான மலை அளவிற்கு உண்டான நன்மைகளை கொண்டு வருவார்கள். பெரும் பெரும் மலை அளவிற்கு உண்டான நன்மையை கொண்டு வருவாங்க. அப்ப நம்ம என்ன நினைப்போம், அப்படி நன்மையை கொண்டு வந்தவர்கள் எங்கே செல்வார்கள்? மறுமை நாளிலே பெரும் மலை அளவிற்கு நன்மை கொண்டு வந்த ஒருவன் எங்கே செல்ல வேண்டும்?
கண்டிப்பாக நிச்சயமாக அவன் சுவனம் செல்ல வேண்டும் இல்லையா? ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அவன் போக மாட்டான், சொர்க்கம் போக மாட்டான். சும்மா சாதாரணமானப்பட்ட நன்மைகளை செய்தவன் அல்ல, திகாமா மலை அளவிற்கு பெரும் பெரும் நன்மைகள் செய்த ஒருவனால் சுவனம் செல்ல முடியாது. ஏன் ஏன் போக முடியாதுன்னா அவன் கடைசியில நன்மையே இல்லாம நரகத்துக்கு போவான். எப்படி? அவன் தீமையை செய்தானா இல்லையா, எவ்வளவு செய்தான் அது பற்றி செய்தி அல்ல, நன்மை அவ்வளவு இருக்கும். சில பேர் வருவாங்களாம், வந்து மறுமை நாளில வருவார்கள், வந்து சொல்வார்கள், இறைவா இந்த மனிதன் எந்த திகாம அளவுக்கு நன்மை வச்சிருப்பார்ல, அவரை பார்த்து இவர் தான் என்ன திட்டினாரு, என்ன பேசினாரு, என்னை பள்ளிவாசலிலே உட்கார்ந்து கொண்டு புறம் பேசினார், அவதூறு பேசினார், என்னிடத்துல உள்ள குறைகளை எல்லாருக்கும் மத்தியில பகிரங்கப்படுத்தினார். யாருங்க? நல்ல புரிஞ்சுக்கணும், தொழாதவர் அல்ல, நன்மையை சேகரிக்காதவர் அல்ல, நன்மைகளை செய்து குவித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதரை நோக்கி இன்னொரு மனிதர் சொல்வார், நன்மையை செய்யாதவரா கூட இருக்கலாம் உங்க பார்வையில், அப்படிதானே? தொழாதவர் நன்மை செய்யாதவர் தானுங்க. அவர் வந்து சொல்வார், யாரெல்லாம் இவன் என்ன பேசினா அல்ல என்ன செய்வான், அப்படியா ஒரு வெட்டு. அவனுடைய நன்மையிலிருந்து நன்மைகள் எடுத்து இவனுக்கு கொடுக்கப்படும், கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஒவ்வொருத்தரா வருவாங்க, உலகத்துல யாரெல்லாம் பேசுனீங்களோ லிஸ்டே இல்லாத அளவுக்கு பேசி வச்சிருப்போம்ல, எல்லாம் வருவாங்க. நாம் விவரம் அறிந்து யாரையெல்லாம் பேசினோமோ எல்லாரும் வரிசையாக வரிசை கட்டி வந்து நிற்பார்கள், நம்முடைய நன்மைகளை இழுத்து கொண்டு போய் சென்று விடுவார்கள். எல்லாம் பாதுகாக்கணும். அடுத்து சில பேர் வருவாங்களா, நன்மை இருக்காங்க, நன்மை போயாச்சு, அப்படி சில பேர் வந்து நிற்பாங்களாம். இப்ப என்ன பண்றது, இவன்கிட்ட ஏதாவது தீமை இருக்கான்னு பார்ப்பாங்களா? யாரு? பெரிய மலையளவிற்கு நன்மை செய்தவர் இருக்கிறாரே, அவருடைய நன்மைகள் ஒன்றுமில்லாமல் இருக்கும் பொழுது தீமை செய்திருப்பார் யாரு? அந்த பாதிக்கப்பட்டு வந்திருப்பாரு. யாரெல்லாம் இவன் திட்டுனா பேசினான்னு பாதிக்கப்பட்டவர் வந்திருப்பாருல்ல, உங்ககிட்ட உள்ள தீமை எடு கூடி வரட்ட. நன்மை செஞ்ச ஒருத்தவருக்கு நன்மை கிடைக்காம தீமை கிடைக்கிறது. இப்படியே யாரெல்லாம் திட்டினார்களோ பேசினார்களோ, யாரை பற்றி எல்லாம் அவதூறு புறம் பேசினோமோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவர்களுடைய தீமைகள் நம்முடைய தலைக்கு ஏறி கடைசியில் அவர் நரகத்தில் நுழைந்து விடுவார். நவுதுபில்லாஹ். உண்மையிலேயே இவர்தான் திவாலாகி போனவர். பெரும் பெரும் நன்மைகளின் மூலமாக சுவனம் செல்ல முடியாமல் நட்டமடைந்த நரகவாதியாக நிற்கிறாரே, இவர்தான் திவாலாகி போனவர். அல்லாஹ் பாதுகாக்கும். அதுபோல் நாம் இருக்கக்கூடாது என்று சொன்னால், நாம அல்லாஹ்வுடைய தூதரவங்க நம்முடைய வாழ்க்கை வழிகாட்டியாக நமக்கு எதை எல்லாம் சொல்லி தந்திருக்கிறார்களோ, உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்த்தோம். நிறைய ஏராளமான விஷயங்கள் இருக்குது, ஒரு ஜும்மா வரையில சொல்ல முடியாது. என்னவெல்லாம் இருக்கிறதோ அதை நாம பின்பற்றி, ஒரு தீமையை பார்க்கிறோம்னா சக முஸ்லிம்கள்ட்ட அதை எப்படி சொல்லணும், நம்ம அவதூறோ புறம் பேசி கொண்டிருந்தால் அது 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, மறுமையிலே நட்டவாளியாக நிற்போம் என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதரவங்க நமக்கு எடுத்துரைக்கிறார்கள். அதை புரிந்து கொண்டு அல்லாஹ்வின் தூதரவர்களை முன்மாதிரியாக எடுத்து நபி வழி நடந்து சுவர்க்கம் செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மவர்கள் அனைவரையும் ஆக்கி அருள்பாலிப்பான் என்கிற பிரார்த்தனையோடு எனது முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பஅத். எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி வழி நடப்பது என்பது குறிப்பிட்ட சில விஷயங்களில் மாத்திரமல்ல, தூதருடைய எல்லா செயல்பாடுகளும் நமக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரி அப்படின்றத நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். அதே மாதிரி அதுல நிறைய விஷயங்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை பார்த்தோம். குறிப்பாக இன்றைக்கு உள்ள சமூகத்துக்கு மத்தியில உறவை பேணுதல், சுருக்கமாக அதை சொல்லி நான் முடிச்சிடுறேன். இந்த உறவை பேணுதல் குறித்து அல்லாஹ்வுடைய தூதரவங்க சொல்லல நமக்கு சொல்லியிருக்கிறாங்க, உறவை நீங்கள் பேணி இறக்க வேண்டும். யாருடைய பொருளாதாரத்தில் அபிவிருத்தி பறக்கத்து வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ, தன் வாழ்நாள் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ, அவர் உறவை பேணி நடக்கட்டும் என்று அதை சொல்லியிருக்கிறாங்க. இவங்க என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறாங்கன்னா, அவன் என்கிட்ட பேசுனா நான் பேசுவேன், அவன் என் வீட்டுக்கு வந்தா நான் அவன் வீட்டுக்கு போவேன். உறவை பேணுறது இவங்களுடைய வரையறை. அவன் என்னை திட்டுனா என்று சண்டை போட்டாலும் நான் போக மாட்டேன். எத்தனை வருஷம் போக மாட்டேன்? 10 வருஷம் ஆனாலும் போக மாட்டேன், 20 வருஷம் ஆனாலும் போக மாட்டேன் அப்படின்னு உள்ளத்துல பகைமையும் வெறுப்பையும் ஏந்தி கொண்டு பல நாட்கள் பேசாம வெறுப்போடு உறவை பேணாமல் அரவணைக்காமல் இருப்பதை பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார்கள், அதை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஒரு நபித்தோழர் வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, எனக்கு ஒரு உறவுக்காரர் இருக்கிறார்,
அவர் எப்போ பார்த்தாலும் என்னிடத்துல நான் அவரிடத்துல உறவை பேணி நடக்க வேண்டும் என்று விரும்பினால் அவர் உறவை முறித்து வாழ்வதற்குண்டான வேலை என்ன இருக்கோ அதை என்கிட்ட பண்றாரு. அவருக்கு நான் நல்லதை பண்ணனா அவர் அலைய என்னிடத்தில் முட்டாள்தனமாக நடக்கிறார். அவருக்கு நான் ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சேன்னா எனக்கு தீங்கு பண்றாரு. இவர் விஷயத்துல என்ன செய்யன்னு கேட்கிறாங்க. நம்ம என்ன சொல்லியிருப்போம்? அப்படியா, அவன் வீட்டு வாசலுக்கு கூட எட்டி பார்க்காத, அவனை என்னன்னு கூட கேட்டாது அப்படின்னு சொல்லுவார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ சொல்வது உண்மை என்று சொன்னால் நீ சொன்ன மாதிரியே நீ இணக்கமா நடக்கணும்னு நினைச்சு உனக்கு பாதிப்பையும் பிரச்சனையும் கொடுக்குறான்னு சொன்னா அவனுக்கு எதிராக உனக்கு பாதுகாப்பாக ஒரு மலக்கு எப்பொழுதுமே உன்னோடு இருப்பார் என்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னாங்களே ஒழிய, அப்படியா நீ பேசாத, 10 வருஷம் பேசாத, 20 வருஷம் பேசாத, உனக்கு மறுமையில ஜன்னத்து இப்படி ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்ல கிடையாதுங்கிறத புரிந்து கொண்டு உண்மையான உறவை பேணுதல் என்பது என்ன சிரமம் கஷ்டம் நமக்கு கொடுத்தாலும் இணக்கமாக வாழ நினைப்பது தான் உறவை பேணுதல். இதுவும் சொன்னா இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம நபி வழி மறந்து பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு அல்லாஹுவின் தூதர்களுடைய முன்மாதிரியாக எதுவெல்லாம் இருக்கிறதோ அதை செய்து சோனம் செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மவர்கள் அனைவரையும் ஆக்கி அருள்பாலிப்பான் என்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா